ஜெபத்தின் ஆழமான தேவையை தனிப்பட்ட விதத்தில் உணராத கிறிஸ்தவர் எந்திரத்தன்மையாய் வாழ்கிறேன் என்று உலகுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். திருச்சபைக்கு ஜெப வீடு என்று பெயர் இருக்கிறது. ஆனால் ஜெபத்திற்கு அழைப்பு விடுத்தால் சபையாரில் எத்தனை பேர் ஜெபிக்க கூடி வருகிறார்கள்? நாம் என்ன வேண்டிக் கொள்வது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. உங்கள் ஜெபத்தின் மையமாக இருப்பது யார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு. நீங்கள் உங்கள் தகப்பனிடத்தில் பேசுகிறது போல பேசுகிறது தான் ஜெபம். அவருடைய சமூகத்தில் தைரியமாய் பிரவேசிக்க நமக்காக ஒரு மத்தியஸ்தரும் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்ய காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்கிறார் ஏசாயா. பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். என்ன, நாம் ஜெபிக்கலாமா?